கலைஞர் அவர்களோட நாணயம் 100 ரூபாய் நாணயம் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த 100 ரூபாய் நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்துருச்சு. அதை வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறதாவும் தகவல் வெளியே வந்திருக்கு. ஒரு நாணயம் வெளியிடுறாங்க, அவங்க அப்பாவுடைய நினைவாக வெளியிடுறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இந்திய அரசுல வந்து இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதை புழக்கத்துக்குலாம் வரல, மொத்தமே 100 நாணயமா என்னமோ தான் அடிச்சிருக்காங்க. அதை மொத்தமா வந்து வாங்கி வச்சுட்டு திமுக அரசு தன் கட்சிக்காரர்களுக்கு தன்னோட கொடி பிடிச்சி இத்தனை நாள் வேலை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே வந்து 3 மடங்கு 4 மடங்கு விலை வச்சு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு சில்லறைத்தனமா தெரியல அவங்களுக்கு. லாஸ்டா என்ன சொன்னோம், 40க்கு 40 அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசிடுறோம். 40 அவங்க தானே வந்தாங்க. ஸோ மக்கள் இவங்க மேல கோவமா இருக்காங்க, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போய் ஒன்னும் கோவமா இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க பண்றது கரெக்ட் அப்படிங்கிற வழியில தானே போயிட்டு இருக்கு. சொன்ன முதல் கேள்வி, மக்கள் வாங்குறாங்கன்னா நான் வாங்க மாட்டேன், நீங்க வாங்கலன்னு எனக்கு தெரியாது. அதோட மதிப்பே 100 ரூபாய் தான். 100 ரூபாய் நாணயத்தை 10,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. மக்கள் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஒன்றும் செழிப்பாகவும் இல்லை. இந்த தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் வந்து களத்துல நிக்கல, புரியுதா உங்களுக்கு? அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அது வந்து சித்தாந்த மாற்றமா இருக்கணும், தத்துவ மாற்றமா இருக்கணுங்கிறத முன் வச்சுதான் நாங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் இந்த இடைத்தேர்தலையுமே நாங்க ஒரு வாய்ப்பா தான் பாக்குறோம். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா வலைத்தளங்களிலுமே சீமான் அவர்களை கைது செய்து அவன் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, நிறைய கேஸ்கள் சொல்றாரு. இதை பண்ணினது அவர் தான், கொலை பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற வரைக்குமே சொல்றாரு. கைது செய்வாருங்கிறதுல முதல்ல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான், வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா இந்த மக்கள் பணியில, இந்த இனப்பணியில ரொம்ப வேலையா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஓய்வா இருக்கும். இப்ப நீங்க கைது செஞ்சு பாருங்களேன், கைது செஞ்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக 36 லட்சம் வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அத்தனையும் இளைஞர்களுடைய வாக்கு. ஒருவேளை கைது நடந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் காணொலியில நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி மூலமா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் கலைஞர் அவர்களோட நாணயம் 100 ரூபாய் நாணயம் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த 100 ரூபாய் நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்துருச்சு. அதை வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறதாவும் தகவல் வெளியே வந்திருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து நாணயமும் கொடுத்திருக்கிறாங்க. உங்களது கருத்து? அதுதான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இறந்ததற்கு பின்பாகவும் காசு சம்பாதிப்பாரு, இது பண்ணுவாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அதான் செத்ததுக்கு பின்னாயும் போராடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு நாணயம் வெளியிடுறாங்க, அவங்க அப்பாவுடைய நினைவாக வெளியிடுறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இந்திய அரசுல வந்து இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஆனா புழக்கத்தில் இருப்பது என்னவோ வெகு சில நாணயங்கள் தான் புழக்கத்தில் இருக்கு. இதை கூட வந்து பேசியவங்களால வந்து வாங்கி தர முடியல இல்லையா? அதை புழக்கத்துக்குலாம் வரல, மொத்தமே 100 நாணயமா என்னமோ தான் அடிச்சிருக்காங்க. அது RBI சார்பாக வெளியிட்ட தொகை வெறும் 2,000 ரூபாய் என்னமோ தான் அதோட மதிப்பு சொல்லி வெளியிடுறாங்க. அதை மொத்தமா வந்து வாங்கி வச்சுட்டு திமுக அரசு தன் கட்சிக்காரர்களுக்கு தன்னோட கொடி பிடிச்சி இத்தனை நாள் வேலை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே வந்து 3 மடங்கு 4 மடங்கு விலை வச்சு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு சில்லறைத்தனமா தெரியல அவங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? வாங்குறது அவங்க கட்சிக்காரன், அவங்க கட்சிக்காரனுக்கு அவன் ஏற்றுக்கொண்ட தலைவரா கலைஞரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். அவர் நாணயம் வாங்கி கொடுக்குறீங்க. அவ்வளவு பெரிய தலைவருங்க, 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா என்ன? அதான் சொல்றேங்க. இதுல கூட நீங்க காசு பாப்பீங்கன்னா ஒண்ணு இல்ல, இப்ப சீட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் திமுக வாங்குறவங்க தானே அதை யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக சார்பா சீட்டு கொடுக்கும்போது இவங்க சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ரெண்டாவது நீ விருப்ப மனு போடணும்னா 25,000 ரூபாய் கட்டணும். தெரியல உங்களுக்கு? அந்த கட்சியில நான் நிக்க போனோம்னா 25,000 ரூபாய் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு போடணும். எம்பிக்கு 40,000 என்னமோ 50 பேர் போடுவான். அதுல ஒருத்தனுக்கு தான் சீட்டு, மீதி கட்டின எவனுக்குமே பணம் திரும்பி வராது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாவற்றையும் காசு, பணம், துட்டு, மணி, கரப்ஷன், கலெக்ஷன், இதைத்தான் வந்து திராவிட சித்தாந்தம் வச்சிருக்கு. அதுல திமுக முன்னோடி. அதிமுகவிற்கும் பெரியப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக பண்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இதை பாக்குறாங்க. இதை வந்து இந்த வந்து ஒரு சில்லறைத்தனமான வேலையா தான் வந்து இந்த 100 ரூபாய் சில்லறையை வந்து நாங்க அப்படிதான் பாக்குறோம். போய் வாங்க போறவங்களுக்கு தானே அந்த அறிவு இருக்கணும். 100 ரூபாய் காயினை போய் நம்ம 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கலாமான்னு அவங்களுக்கு தானே தோணணும், அந்த மக்களுக்கு தானே தோணணும். ஏன் தோண மாட்டேங்குது? தோணலே இல்ல. லாஸ்டா என்ன சொன்னோம், 40க்கு 40 அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசிடுறோம். 40 அவங்க தானே வந்தாங்க. ஸோ மக்கள் இவங்க மேல கோவமா இருக்காங்க, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போய்
ஒன்னும் கோவமா இருக்கிற மாதிரி தெரியல, இவங்க பண்றது கரெக்ட் அப்படிங்கிற வழியில தானே போயிட்டு இருக்கு. சொன்ன முதல் கேள்வி, மக்கள் வாங்குறாங்கன்னா நான் வாங்க மாட்டேன், நீங்க வாங்கலன்னு எனக்கு தெரியாது. அதோட மதிப்பே 100 ரூபாய் தான். 100 ரூபாய் நாணயத்தை 10,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. மக்கள் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஒன்னும் செழிப்பாவும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் எப்படி அந்த வார்த்தையை சொன்னார் ஸ்டாலின் அவர்கள்? எந்த வார்த்தை? 10,000 ரூபாய் வாங்குவாங்க. யார் மொத்தமே அடிச்ச நாணயம் 250 நாணயம் தான். அதை வாங்கக்கூடியது யாரு வாங்குவாங்கன்னா திமுக இருக்கக்கூடிய இந்த மண்ணை வித்து சம்பாதிக்கிறவன், மாவட்ட செயலாளரா இருக்கிறவன். ஆமா ஆமா, அதுதான். அவன் மண்ணை வித்து சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட காசு பணம் இருக்கும், சங்கிலி போட்டிருப்பான், வசதியா இருப்பான், ஃபார்ச்சுனர் கார் வச்சிருப்பான், தினமும் நைட் வந்து 10 மணிக்கு மேல 130 ரூபா கோட்டை 250 ரூபாய்க்கு வித்து பிளாக்ல சம்பாதிப்பான், கஞ்சா விற்பான், 3ஆம் தர தொழில்கள் செய்வான், லாட்டரி விற்பான். இது போல செய்யறவன்ட்ட காசு பணம் இருக்கும். அவனுக்கு 10,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவன் வேணா வாங்க முடியுமே ஒழிய சாமானிய மக்களாக உண்மையிலேயே திமுகவை நேசிக்கக்கூடிய யாராவது ஒரு வெகுஜன மக்களால வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது, வாங்கவும் மாட்டான். சோ ஒரு பக்கம் திமுகவோட இஷ்யூ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நாணயம் 10,000 அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பார்க்க போறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன் அப்போ வந்து எங்களது மறைமுக ஆதரவை நாங்க சீமான் அவர்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அது வழி மாறி நாங்க அப்படி சொல்லலன்னு சொல்லி கடைசி சீமான் அவர்கள் தான் வந்து அதிமுக ஆதரவு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் எல்லாம் வெளியே வந்தது, ஊடகங்கள்லயும் அது பூமானது. அதை பத்தி தெளிவான கருத்து. நாங்க வந்து அப்படி வாங்கக்கூடிய வெற்றி வந்து ஒரு தற்காலிக வெற்றியா தான் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ரெண்டாவது விக்கிரவாண்டியில வந்து அது விக்கிரவாண்டியா மாறினதுல நாங்க போய் களத்திலேயே பார்த்தோம். ஒரு ஓட்டுக்கு வந்து இவ்வளவுன்னு சொல்லி அதை வந்து ஓட்டையை வித்துதான் வந்து அந்த வாக்கை வாங்கினாங்க. நாங்க கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான எதிரி எப்போதுமே வந்து ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு ஆளுங்கட்சி தோக்குது அப்படின்னா அடுத்து மீதி இருக்க கால ஆட்சியை வந்து சரியா செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? இடைத்தேர்தலில் மக்கள் நம்மளை ஆதரிக்கல, மீதி இருக்க 2 வருஷ ஆட்சியை ஒழுங்கா செய்யணுங்கிற வேலையை ஆளுங்கட்சி எப்போதும் செய்யும். அப்படி ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா களத்திற்கு வராத அதிமுக, இப்ப கடந்த காலத்துல 2011 நாங்க போட்டியிடல, நாம் தமிழர் கட்சி போட்டியிடல, நாங்க களத்துல நின்னோம். அப்ப நாங்கள் அதிமுகவை ஆதரிச்சோம். ஏன் ஆதரிச்சோம் அப்படின்னா, பொது எதிரியான திமுகவை காங்கிரஸை வீழ்த்துவதற்கு வலிமையான எதிரியா இருக்கக்கூடிய அதிமுக களத்துல நிக்குது, நாங்க உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஆதரிச்சோம். அது போல இப்போது விக்கிரவாண்டியில அதிமுக களத்துல இல்ல, நாங்க நிக்கிறோம். அப்ப நீங்க அது போல எங்களை நீங்கள் ஆதரிங்கிற செய்தியை முன் வச்சோம். அது நடக்கல, அதனால எந்தவித இழப்பும். ஆதரிங்க அப்படின்னு தான் சொன்னீங்க, ஆதரவு கேட்கல. ஆதரிப்பது தார்மீக கடமைன்னு சொன்னோம். கடமையை அதிமுக செய்யல, அதனால எங்களுக்கு எந்தவித வருத்தமோ இதுவோ இது சரி. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மெயினான இடத்துல எலெக்ஷன்லயே வந்து அதிமுக புறக்கணிச்சு வெளியே வந்துட்டாங்க. அந்த இடத்துலயுமே சீமானன் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா தான் அந்த இடத்துல தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நிக்கிறோமோ, ஒரு தலைவனுக்கு சரியான ஒரு இது வந்து அந்த இடத்துல நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாதான் ஒரு படிப்படியா மேல வர முடியும். இவங்க புறக்கணிச்சுட்டாங்க, அந்த இடத்துல சீமான் அவர்கள் நின்றார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் புலி எப்போதும் தனித்தான் நிற்குங்கிற அந்த அடிப்படை ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க கொள்கை சித்தாந்தத்துல உறுதியா இருக்கிறோம். இந்த தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் வந்து களத்துல நிக்கல. புரியுதா உங்களுக்கு? அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், அது வந்து சித்தாந்த மாற்றமா இருக்கணும், தத்துவ மாற்றமா இருக்கணுங்கிறத முன் வச்சுதான் நாங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் இந்த இடைத்தேர்தலையுமே நாங்க ஒரு வாய்ப்பா தான் பாக்குறோம். எங்களுடைய கருத்தியல் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு தான் இந்த இடைத்தேர்தல். நாங்கள் அப்படிதான் அதை நினைச்சு செஞ்சோம். வருகின்ற காலத்தில் இன்னும் வீரியமாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறத நாங்க இந்த தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டோம். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா வலைத்தளங்களிலுமே சீமான் அவர்களை கைது செய்து அவன் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, நிறைய கேஸ்கள் சொல்றாரு, இதை பண்ணினது அவர் தான், கொலை பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற வரைக்குமே சொல்றாரு. உங்களது கருத்து? கைது செய்வாருங்கிறதுல முதல்ல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான், வாழ்த்துக்கள், கைது செய்யுங்க. ஏன்னா தொடர்ச்சியா இந்த மக்கள் கொலை பழி எல்லாம் போடுறாங்களே. இல்ல, அதான் சொல்றேன், நீங்க கைது செய்யுங்க, நாங்கள் சட்டத்தின் வழியில் வருவோங்கிறத தாண்டி தொடர்ச்சியா இந்த மக்கள் பணியில, இந்த இனப்பணியில ரொம்ப வேலையா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஓய்வா இருக்கும். நிறைய புத்தகங்கள் வாசிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் பயனாதான் இருக்குங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து இது கடைசி அண்ணன் சீமானை கைது செய்தது கடந்த காலத்துல முன்னாடிதான் கைது செஞ்சாங்க. இப்ப நீங்க கைது செஞ்சு பாருங்களேன், கைது செஞ்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக 36 லட்சம் வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வாங்கியிருக்கிறோம். அத்தனையும் இளைஞர்களுடைய வாக்கு. ஒருவேளை கைது நடந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னன்னா, மற்ற கட்சிகளை போல போராட்டம் பண்ணுவது, பஸ்ஸை கொளுத்துவது, அடிதடி பண்றது, அது போல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இல்லை. ஏன்னா என்னை போல வந்த பிள்ளைகளை எல்லாம், இள வயது பிள்ளைகளை எல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து, தலைவனை கற்றுக் கொடுத்து, சரியான முறையில் வழி நடத்துவது தான் நாங்கள் வெளிப்படையா சொல்லுகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமா. புரியுதா உங்களுக்கு? அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதான் மக்களுக்கு தெரியும். இப்ப ஒரு வடமாநிலங்களை போல வந்து ஆயுதத்தை தூக்கி கொண்டு புரட்சின்னு சொல்லி நக்சலைட்டு, மாவோயிஸ்ட், இது போல ஆக வேண்டிய ஒரு இளைய சமுதாயத்தை வந்து சரியான வழியில் இல்லை, அரசியல் மாற்றம் தான் ஆகச்சிறந்த மாற்றம்ங்கிற தத்துவத்தை முன் வச்சு என்னை போன்ற பிள்ளைகளை எல்லாம் இன்னைக்கு வந்து சரியான பாதையில சட்ட வழியில வச்சிருக்கிறதுனாலதான் நாடா இருக்கு. இல்லைன்னா இது வந்து வேற மாதிரி ஆயிருக்கும். இல்ல சகோதரா, இதுல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு மனஸ்தாபம் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ஒரு வேற கட்சி போயிட்டு மறுபடியும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க திருப்பி வந்திருக்கீங்க. எப்பவுமே எந்த நிலையிலுமே வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியை ஒரு
ஒரு தடவை கூட தப்பா பேசுனதே கிடையாது. அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து இப்பயுமே வந்து நீங்க அந்த காணொளிகள் பாத்தீங்கன்னா, வருண்குமார் அவர்கள் பேசியிருக்க காணொலியில பாத்தீங்கன்னா அதிலேயே போய் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதிலேயே போய் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, அதை எடுத்து ட்ரோல் பண்ணி இவங்க பேசுறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க முதல் சொன்ன கேள்வி, இப்போதும் கூட சிலர் வந்து வெளியில போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு மாதிரியான பாக்குற பார்வை இருக்கிறது. ஆமா, நான் என்ன பதிவு செய்ய விரும்புறேன்னா, நான் வெளியில போய் எந்த இடத்திலும் சீமானனை விமர்சிச்சோ கட்சியை விமர்சிச்சோ நான் பேசினது இல்லை. முதல்ல நான் வந்த இயக்கம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? 2021 நான் வந்து வேற ஒரு கட்சியில இருந்தாலும் கூட நான் வாக்களித்தது, என் உளச்சான்றுக்கு பொதுவா சொல்றேன், பெற்ற தாய் மீது ஆணையாக சொல்றேன், நான் வாக்களித்தது நாம் தமிழர் கட்சிக்கு. 24 இங்க தான் இருந்தேன். நான் இங்க தான் இருந்தேன், பரப்புரை செஞ்சேன். 21 வேற ஒரு கட்சியில இருந்தாலும் கூட நான் வாக்களித்தது என்னவோ நாம் தமிழர் கட்சிக்கு தான். எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து கட்சியை விட்டு வெளியில போனேன் அப்படின்னா, பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதனால நம்ம போயிடலாம், அல்லது நமக்கு காசு பணம் கிடைக்கும் அதனால போயிடலாம் அப்படின்னா திமுகவே போயிருக்கலாம், அதிமுகவே போயிருக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப வெளியில வந்ததுக்கு பின்பாக கூட நான் போனா எனக்கான டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். ஆனா நான் போகல. ஏன் அப்படின்னா, இந்த அரசியலை அண்ணன் சீமான் எனக்கு கற்றுக் கொடுக்கல. காசு பணத்துக்காக செய்வது அரசியல் அல்ல, இது வந்து ஒரு சர்வீஸ்க்காக செய்யறதுதான் அரசியல் கத்திருக்கேன் நான். அந்த புரிதல் எனக்கு இருக்குது. அதனால என் மீது பாக்குற பார்வையை வருகின்ற காலத்தில் என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க செய்வோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கேட்ட அந்த வருண்குமார் எஸ்பி என்னன்னா, ஒரு எஸ்பி மாதிரி வேலை பார்க்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ் தளத்துல மட்டும்தான் வேலை பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தொடர்ச்சியா சமூக வலைதளத்துல ஒரு IAS படிச்சிருக்கிறாரு, டாப் 3 ரேங்கரா வந்திருக்கிறாரு. முதல்ல ஒரு IAS ஆபீசருடைய வேலை என்ன அப்படின்னா வந்து, பொது அமைதிக்கு சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் வந்து, அதை பாதுகாப்பது தான் அவருடைய வேலை. ஆனா தொடர்ச்சி அவர் போடுற பதிவுகள் எடுத்து பாருங்களேன். நீங்க எந்த பதிவுமே ஒரு சரியான பதிவா இருக்காது. ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நான் வந்து பாரபட்சம் இல்லாமல் நான் வந்து பணியாற்றுவேன்னு உறுதிமொழி எடுத்த ஐயா அவர்கள் ஆளுங்கட்சிக்காரர் போல, ஆளுங்கட்சி ஆதரவாளர் போல அந்த பக்கம் நின்றுக்கிட்டு தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி மீது விமர்சனம் வைப்பது, சேற்றை வாரி வீசுவது. புரியுதா உங்களுக்கு? எங்கள் பிள்ளைகளை கைது செய்வது, கைது பண்றாங்க, சமூக வலைதளத்தை தவறா எழுதியாச்சு, எழுதியது தவறு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, யார் எழுதியிருந்தாலும் தவறு தான், கைது பண்ணிட்டீங்க. ஆனால் கைது பண்ணி சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுத்து சிறைக்குள்ள தள்ளாம நீங்க கண்ணை கட்டி போட்டு யார் அடிக்கிறானே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி 10-20 காவலர்களை விட்டு நீங்க விடிய இரவு முழுக்க நீங்க அடிச்சு வந்து காயப்படுத்தி இது பண்ணி பாத்ரூம்ல வலிக்குகளை வச்சு கட்டு போட்டு நீங்க அனுப்புவீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதா? சட்டத்துக்கு எதிராக எழுதின அவர் செய்தது குற்றம் அப்படின்னா நீங்கள் செய்ததுக்கு பெயர் என்ன? அப்ப இந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகளை செய்யறாரு. இதை நாங்கள் முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம். அது எல்லாவற்றையும் தாண்டி வருகின்ற காலம் நிச்சயம் வந்து இந்த எளிய பிள்ளைகள் கையிலும் அதிகாரம் வரும். வருமா வராதா? வரும். அப்படி வருகின்ற போது இதற்கு இந்த பழி வாங்குவதை போல நாங்க செய்வோமான்னு கேட்டா செய்ய போற ஆட்கள் இல்ல. நாங்கள் வைக்கிற ஒரு தத்துவ அரசியல். ரெண்டாவது, எங்களுக்கு சண்டை வந்து ஒரு ஆஃப்டர் அந்த அவருடைய லிமிட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாவட்டத்துக்குள்ள தானே, திருச்சிக்குள்ள, அந்த பக்கம் மணப்பாறை, இந்த பக்கம் தொட்டிகம், இந்த பக்கம் லால்குடி, இந்த பக்கம் தோரங்குறிச்சி, அவ்வளவுதான் அவர் எல்லை. இந்த 60 கிலோமீட்டருக்குள்ள அதிகாரத்தை வச்சிருக்கிற அவரால் வந்து இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா, நாங்கள் வந்து அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருச்சிக்கு, ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் காவல் கண்காணிப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். உலகமெல்லாம் நாங்க கட்சி வச்சிருக்கிறோம். எங்களுடைய சண்டைலாம் வந்து பெரிய மோடி கூடயும் MK ஸ்டாலின் கூட நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோமே ஒழிய இவரை போன்ற ஒரு ஆட்கள் நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இதற்கு என்ன மாதிரியான முடிவு வருதுன்னு காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.